ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சனோட எனர்ஜி அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். இப்போ என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இந்த வீடியோ பார்க்குற டைமில். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு உங்களோட எனர்ஜின்னு சில சைன்ஸ் நான் கொடுக்குறேன். உங்கள் பர்சனோட எனர்ஜி, உங்களோட எனர்ஜி அண்ட் ஏஞ்சலோட கைடன்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இது பைல் செலெக்ஷன் 2 பைல் உங்களை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக பிடிச்ச பைல் கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும் அண்ட் டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதற்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பைல் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் பைல் சூஸ் பண்ணலாம். சரிங்களா, பைல் 1 பிக்சர் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பைல் 1 பைல் 2 உங்கள் 2 பேருக்குமே இன்றைக்கி என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இது வந்து பைல் 2 10-10, இது 10 ஆஃப் கப்ஸ், இது 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். சரிங்களா, 10-10 வந்து இன்றைக்கி பார்க்குற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் பைல் 1 பைல் 2 2 பேருமே வந்து 10-10 அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் யூனிவர்ஸை நினச்சிட்டு ஒரு பிக்சரை பிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் இந்த பைலில் வந்து இருக்கும். சரிங்களா, கமெண்ட்டில் 10-10 நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இது பைல் 1. இந்த பிக்சர் உங்களால் ஏதாவது ரெசனேட் பண்ண முடியுது, உங்கள் பர்சனோட இல்லை ரீசெண்டாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரி சம்திங் உங்களால் இது வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா பைல் 1 இதை சூஸ் பண்ணுங்கள். பைல் 2 இது உங்களால் உங்கள் லைஃப் கூடயோ உங்கள் பர்சனோடையோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒன்று இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் இதில் வந்து உங்களால் இந்த பிக்சர் மாதிரி உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் இது பைல் 2 இதை சூஸ் பண்ணலாம். ஸோ பைல் 1 பைல் 2 டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் பைல் 1. ஃபர்ஸ்ட் உங்கள் எனர்ஜி, உங்களுக்கு நான் சில சைன்ஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிங்களா, ரொம்ப வந்து முள்ள நடக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், கண்ணை கட்டி ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி இந்த லவ் லைஃப் உங்கள் பர்சன் வந்து அந்த மாதிரி உங்களை வந்து பாதிலே விட்டுட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. ரொம்ப பேர்டன் அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்க. பாரமான சுமை வந்து அதிகமாக இருக்குது. உங்களால் வந்து இதுக்கப்புறம் வந்து எப்படி போகிறது அப்படிங்கிறதே ஒரு தெரியாமல் ரொம்ப ஒரு கவலை, பிரச்சனை, என்னை இப்படி ஏமாற்றிட்டே என்னை இப்படி விட்டுட்டே நான் என்ன பண்ணுறது. ஆனால் நீங்கள் முன்னேறி போயே ஆகணும், உங்களுக்கு வேறு வழி இல்லை. அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நீங்கள் போயே ஆகணும். அடுத்து என்னென்னு வாழ்க்கையில் பார்த்தே ஆகணும். ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுறது, இதிலேருந்து உங்களுக்கு விலகி அடுத்த லெவல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வார்த்தையில் வந்து விவரிக்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பர்சன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஃபோக்கஸ் பண்ண உங்கள் மனசை வந்து இழுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் முடியல. சன் கார்டு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கவோ, ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காகவோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க. டே டைமில் வந்து ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறீங்க. பட் உங்களால் முடியல. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்கள் பர்சன்ட்ட வந்து ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. அதற்கான முயற்சியும் கூட இங்கே சில பேர் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். சரிங்களா, நிறையா பேர் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியல. மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம், உங்கள் சைடு இருந்து நீங்கள் எஃபர்ட் போட்டுட்ருக்கிற மாதிரி தெரியுது. சில பேர் ரொம்ப ஏக்கம் அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் சொன்னேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் இருக்கீங்க. இங்கேயே ஸ்ட்ரக்காகி நிற்கிறீங்க, அங்கேயே யோசிக்கிறீங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வேறு பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சனுக்காக வெயிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை தவிர வேறு நியூ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் போகாத மாதிரி இருக்குது. உங்கள் பர்சனை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் டே டு டே லைஃப், தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக நீங்கள் 2 பேரும் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. இப்போ நான் ஹார்ட் பிரேக்கில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லை நிறையா பேர் தேர்ட் பார்ட்டினால பிரிஞ்ச மாதிரி இருக்குது. நிறைய பெயினில் இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்கீங்க. அப்போனா மட்டும்தான் பைல் 1 இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகி போயிருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா இந்த பைல் 1 வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகாது. ஸோ இதில் ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப வெயிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது, மன வலி அதிகமாக இருக்குது, வேதனை அதிகமாக இருக்குது. இந்த இதில் இருந்து உங்களால் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கீங்க. பட் நீங்கள் வாழ்க்கையில் போய் முன்னேறி ஆகணும். பட் முன்னேற முடியாமல் இதையே யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்ட்டு இந்த பிரச்சனைக்குள்ளேயே சுற்றி
சுற்றி ஒரு கூண்டில் மாட்டுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கீங்க. இன்னும் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் சீன் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் ஸ்டோரி அந்த மாதிரி செக் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. உங்கள் பர்சன் உங்கள் 2 பேருக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். உங்களை விட உங்கள் பர்சன் வயசு வந்து கம்மியாக இருக்கலாம். இதில் இந்த ராசி தான் இருக்குன்னு நம்ம பர்டிகுலராக சொல்லணும்னா கன்னி, மகரம், ரிஷபம் இருக்குது, மேஷம், தனுஷு, சிம்மம் இருக்குது, அண்டு கும்பம், மிதுனம், துலாம் இருக்குது. இந்த ராசிலாம் இருக்குது. எந்த ஒரு பெரிய மாற்றமில்ல, ஒரு மேஜர் ஆர்க்கானா கூட வரல, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே உங்கள் லைஃப் வந்து போயிட்டுருக்கு. என்னால் உங்கள் எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண முடியுது. பைல் 1 நீங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகிறீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பணம் சம்பாதிக்கிறீங்க, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இல்லை. அங்கேயே ஸ்டக் ஆகியிருக்கீங்க. பிரேக்கப் ஆகியிருக்கு. பிரேக்கப் வழியில் வந்து நீங்கள் அதிகமாக இருக்கீங்க. தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப அதிகமாக விளையாடி இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பெயின் வந்து வலி வந்து அதிகமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த பர்சன் மேலே இருக்கிற லவ், பேஷன் அந்த இது வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாகாமல் அப்படியே இருக்குது. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லி உங்கள் சைடு வந்து நிறையா முயற்சிகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பேசுகிறதுக்கு வந்து. ஆனால் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, உங்களுக்கு கொஞ்சம் இறங்கி உங்களுக்காக இறங்கி வர மாதிரி அந்த மாதிரியான எனர்ஜி எதுவுமே உங்கள் பர்சன் சைடு இருந்து தெரில. அவர் எந்த ஸ்டெப்பு எடுக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதில் நிறையா பேர் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட இருந்து விலகி போன மாதிரியும், உங்கள் பர்சன் உங்களையே பிளாக் பண்ண மாதிரி அந்த மாதிரி எனர்ஜி தான் காமிக்குது. சரி, இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன நம்ம பார்த்துடலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். பைல் 1 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றம்லாம் உங்கள் லைஃப்பில் வரலை. இன்னும் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. அந்த சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு கைத்தில் கட்டண மாதிரி. சரியா? நீங்கள் நினச்சா அதில் வெளியில் வரலாம், பட் நீங்கள் தயாராக இல்லை. உங்கள் பர்சன் தான் வேணும்னு இருக்கீங்க. சரி, இப்போ உங்கள் பர்சனோட வாழ்க்கையில் இப்போ அவங்களோட என்ன ஃபீல் பண்ணுறாங்க இந்த வீடியோ பார்க்குற டைமில்? இது டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சரிங்களா? உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க? பைல் 1. இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நல்லா எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் 2 பேர் மட்டும் இந்த பிரிவுக்கு காரணம் இல்லை. உங்களை தாண்டி நிறைய பேர் வந்து ஒருத்தர் இருக்கலாம், இல்லை அதுக்கும் மேற்பட்ட பீப்புள் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. சரிங்களா? ஆமாம். உங்கள் பர்சனே அமைதியாக இருந்தாலும் உங்கள் பர்சனுக்கு தப்பாக சொல்லி கொடுக்கறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. நான் தப்பான கைடன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. உங்கள் ரிலேஷன்ஷிப் வைஸ் சொல்கிறேன். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தப்பான கைடன்ஸ், தப்பாக அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, தப்பாக சொல்லித்தரது, அவங்க பர்சனை மேனிப்புலேட் பண்ணுறது, நிறையா பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் காரணம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஈகோனாலேயோ பிரிஞ்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே காமிக்கல. வேறு யாரோ, நான் அப்பயே சொன்னேன் உங்கள் எனர்ஜிலேயே தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது இங்கே தெரியுது. உங்கள் பர்சனுக்கு வந்து நல்லது பண்ணுற மாதிரி பண்ணி அது வந்து அவங்க கெட்ட விஷயங்கள் சொல்லித்தரது, தப்பாக சொல்லித்தரது அந்த மாதிரி தெரியுது. இதில் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு அதிகமாக இருக்குது, லவ் அதிகமாக இருக்கீங்க. பாருங்கள், கப் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு கப் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பக்கத்தில் இந்த ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது அவங்க காதில் விழுகிறது அவங்க மனசை வந்து மாற்றிடுது. மனப்போராட்டம் அதிகமாக இருக்குது. அவங்க இமோஷன்ஸோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த சைடு சொல்கிறது, இங்கிட்டு உங்களே கவனிக்கிறதா இல்லை அவங்க கூட இருக்கிற இவங்க சொல்கிறத நம்ம கேட்குறதா, எதுவுமே தெரில. மனப்போராட்டங்கள் இங்கே அதிகமாக இருக்குது. நம்பர் 5 வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். அவங்க உங்களை ஏன் இந்த அளவுக்கு உங்களை லாங் டேர்முக்கு அவங்களோட மனப்போராட்டம் என்னென்னா, ஒரு விஷயம் எனக்கு கிளியராக தெரியுது. குயின் ஆஃப் வாண்ட்ஸ். அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களை நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வழியில் தான் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் பர்சனோட ஞாபகத்தில் தான் இருக்கீங்க. பட் உங்கள் பர்சன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் வந்து உன்னை மிஸ் பண்ணுறேன், பட் நீ வந்து என்னை மிஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து, இந்த மிஸ்ஸிங் எனர்ஜிலேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. வருத்தம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? உங்களை மிஸ் பண்ணிட்டோம், இப்போ நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கீங்கிற ஒரு விஷயம் தெரியுது.
ஸோ உங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற வருத்தம். பைல் 1 ஜென்யூனாக உங்கள் பர்சன் உங்கள் மேலே லவ் இருக்குது, ஒரு ஜென்யூன் லவ் பைல் 1க்கு. ஒரு குடும்பமாக உங்களை பார்க்குறாங்க, ஒரு ஃபேமிலியாக பார்க்குறாங்க. இமோஷன்ஸ் வந்து உங்கள் மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் யார் சொன்னாலும் அவங்க நான் அவங்க என்ன தான் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும், ரொம்ப முக்கியமான ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளே வந்து அவங்களுக்கு கைட் பண்ணாலும், அதை அவங்க ஒரு சைடு கேட்டாலும் அவங்க மனசு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. சரிங்களா? அவங்க மனசு வந்து உங்களை தான் தேடுது, உங்களை தான் மிஸ் பண்ணுது. ஆனால் இந்த மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்கக்கூடாது, இந்த வருத்தம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதிலேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அவங்கள வந்து இப்போ நிறையா பேரோட உங்கள் பர்சன் வந்து மெயினாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். உங்கள் பர்சன் கடகம், விருச்சகம், மீனம் இருக்குது. விருச்சகம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. மகரம் அதிகமாக இருக்குது. கன்னி, மகரம், ரிஷபம் இருக்குது. சிம்மம், மேஷம், தனுஷம் இருக்குது. உங்கள் பர்சனோட எனர்ஜி நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு பிரேக்கப் ஆகி ஒரு 5 மாதத்துலேருந்து 5 வருஷம், 5 வருஷங்கிறது அதிகம், 5 மாதம், சில பேர் 5 வருஷமாக கூட நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்கள் பர்சனுக்கு மனசில் இப்போ என்ன ஃபீலிங்னா, உங்களுக்கு வந்து கேர் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், உங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும், கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களால உங்ககிட்ட எடுத்துகிட்டு வர முடியாத நிலைமையில் இருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ தான் அவங்களுக்கு புரிதல் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உங்களை விட்டுட்டு பணத்துக்காக தேடி போயிருந்திருக்கலாம், இல்லை ஒரு கரியருக்காக தேடி போயிருக்கலாம், ஃபேமிலின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். இப்போ அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கையில் வந்து வெற்றியாக இருக்கிறத விட சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பணம் மட்டுமே முக்கியம் இல்லை, கரியர் முக்கியம்ன்ட்டு அவங்க போயிருந்திருக்கலாம். சரிங்களா? பணம் மட்டுமே முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல், இப்போ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு கடவுள் யூனிவர்ஸ் உங்களை கொடுக்கும் போது அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற வருத்தம், அதனால தான் அதுலேருந்து மூவ் ஆன் ஆக பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னதான் உள்ளுக்குள்ளே வந்து அழுதுகிட்டு வழியில் இருந்தாலும் உங்கள் பர்சன் முன்னாடி வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், உன் லவ்க்காகலாம் நான் வெயிட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி உங்களே செல்ஃப் கேர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்கள் பர்சன் ரீசெண்டாக பார்த்துருந்துருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏதாவது உங்களை பற்றி அவங்க அதுக்கு போயிருந்திருக்கலாம். அதனாலேயே வந்து அவங்க வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் கூட வந்து ஒரு குடும்பம் வேணும்னு ஆசைப்படுறாங்க. இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன், உங்களை தாண்டி வேற யாரோ அவங்களுக்கு தப்பாக சொல்லித்தராங்க அப்படிங்கிறப்ப அதில் வந்து மெயினாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி நீங்கள் டவுட் பட வேண்டாம். அவங்க குடும்பத்திலே யாராவது வந்து அவங்களுக்கு தப்பாக கைட் பண்ணலாம். ஆமாம், சரிங்களா? குடும்பத்தில் யாராவது கைட் பண்ணலாம், இல்லாட்டினா அவங்க மேலே நிறைய அக்கறை காமிக்கிறவங்களோட வெல்விஷர் அவங்க யாராவது அவங்களுக்கு கைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க குடும்பம் வந்து இல்லை அவங்க வெல்விஷர் வந்து இந்த பர்சனை வந்து உங்களை மறக்க வைக்கிறதுக்காகவே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் உங்கள் பர்சனோட மிஸ் பண்ணுறது எல்லாமே உங்ககிட்ட தான். ஹார்ட்டும் மைண்டு ரெண்டுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க ரெண்டுக்குமே முடிவெடுக்க முடியாமல் ஒரு கிராஸ் ரோடில் நின்றுட்டு இருக்காங்க. பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள், பிஸ்னஸே பண்ணாலும் வேலைக்கே போனாலும் அவங்க இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. தனிமையில் உட்கார்றது, நிறைய யோசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அவங்க உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் கரியரில் ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் அது அவ்வளோ சுலபம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புஷ் அண்ட் புல். நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் பண்ணனாலும் அவங்க இதுலேருந்து வெளியில் போக ட்ரை பண்ணுறாங்க, முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான இமோஷனலாக அவங்க வந்து ஸ்டேபிளாக இல்லைங்க, ஆன் அண்ட் ஆஃப் தான் போயிட்டுருக்கு. சடனாக வந்து ஒரு பேஷன், இந்த நெருப்பு மாதிரி உங்களை நினைக்கிறது, சடனாக இமோஷன்ஸ், அதை வந்து கொஞ்சம் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, நீங்கள் ரொம்ப இழுக்கிறீங்க. அகைன் சரி வேணாம், என்னால் முடியல, இது ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துதுன்ட்டு வெளியில் போகிறது. இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பிரெயின் சொல்கிறதா சொன்னேன், ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒன்று வந்து அவங்க கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பட் இப்போ புஷ் அண்ட் புல் தான் இருக்காங்க, வரலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான தான் இருக்காங்க. ட்ரூத் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து உண்மை புரிய ஆரம்பிக்குது. உங்களை மிஸ் பண்ண இந்த டைமில் இந்த வருத்தம் அதிகமாக இருக்குது. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, யூனிவர்ஸ் கொடுத்த பெரிய கிஃப்ட் நீங்கள், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற உண்மை அதுவுமே பாதி தான் இப்போ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. சரிங்களா? இப்போ வந்து உங்களை பற்றின விஷயங்கள், உங்களை பற்றி
பற்றின ஒரு புரிதல் அதெல்லாம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓவர் திங்க், இமோஷன்ஸ், தாட்ஸோட வந்து என்டாங்கிள்டு. ஸோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க, மேல் ஆர் ஃபீமேல். அவங்களால எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது நான் வந்து ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். உங்களுடைய எண்ணங்கள், அந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகப்படுத்துது. சரி, உங்ககிட்ட வரலான்னு பார்க்கும்போது யாராவது அவங்களுக்கு தப்பாக கைட் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கே ஒரு பாருங்கள் தப்பாக கைட் பண்ணன்னு சொல்லும் போதே கீழே வந்து பேட் இன்ஃப்ளூயன்ஸ், யாரோ தப்பாக நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கையில். அவங்களுக்கு வந்து உங்களோட உண்மை வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அது ஏன் பார்ஷியல் ட்ரூத்னு வந்துச்சுன்னா, பாதி உண்மை முழுசாக ஏன் தெரிய மாட்டேங்குது, யாராவது தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பேட் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக பைல்வான் உங்கள் பர்சனோட லைஃப்பில் யாரோ அவங்களை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்காக. சரியா, இதுதான் வந்து பைல்வான் உங்களுக்கான. நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ் குயிக்காக பார்த்துடலாம். பைல்வான்குரிய ஏஞ்சல் கைடன்ஸ். ரெண்டு பேருமே எனர்ஜியுமே இன்றைக்கி பைல்வானில் நல்லாவே தெரிஞ்சது இல்லையா? நீங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. பட் வெளியில் வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு உங்கள் பர்சன் முன்னாடி இருக்கீங்க, வெளி ஆட்கள் முன்னாடி நீங்களுமே அப்படி இருக்கீங்க. உங்கள் பர்சனும் அப்படி தான், உங்கள் பர்சனும் மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஹெவியாக இருக்குது அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி. வெரி சூன், ரொம்ப குயிக்காகவே பைல்வான் உங்கள் ரெண்டு பேர்த்தோடதுமே ட்ரூ லவ், ஜென்யூனான லவ் ரெண்டு பேருமே ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஸோ வெரி சூன் உங்களுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய, ஒரு கிளியராக நீங்கள் முடிவு எடுப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து உங்கள் பர்சனும் நீங்களோ ஒரு கிளியராக முடிவெடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து உங்களை யூனிவர்ஸ் வந்து கொண்டு போகும். சரி, இங்கே வந்து கரியர் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது, பணம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. கரியர் வந்து இங்கே நிறையா பேருக்கு அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. உங்கள் பர்சனுக்கு வந்து பிஸ்னஸில் நான் சொன்னேன், பிஸ்னஸ் ஜாபில் இருந்தாலும் அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லும் உங்கள் மேலே தான் இருக்குன்னு. ஸோ கரியர் வைஸ் வந்து அவங்க இஷ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்களுமே பார்க்குற வியூவர்ஸ்மே, ஏன்னா இவ்வளோ நெகட்டிவாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் அடுத்தடுத்த க்ரோத் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணலை. உங்கள் நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் அந்த மாதிரி தான் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ரெண்டு பேருமே இன்றைக்கி ரீடிங்கில் வந்து நீங்களும் சரி உங்கள் பர்சனும் சரி ரெண்டு பேருமே பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி ஹெமிஸ்ட்ரின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸ்ட்ராங் அட்ராக்ஷன், ரொம்ப ஒரு பாண்டிங், இமோஷனல் பாண்டிங். இங்கே வெறும் அட்ராக்ஷன், ஒரு மேக்னெட் மாதிரிங்கிறாங்க, காந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேருமே வேற வழி இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரிவில் இருக்கீங்களே தவிர ரெண்டு பேரோட மனசு வந்து எப்பயுமே கனெக்ட் ஆகி இருக்கு. ரெண்டு பேருமே ஃபினான்ஷியலாகவும் சரி கரியர்லையும் சரி லோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பைல்வான் உங்களோட எனர்ஜி இன்னைக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த எனர்ஜி உங்களோட மேட்ச் ஆகலை, ரெசனேட் ஆகலைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ பைல்வான் இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் டூ. இப்போ வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். நீங்கள் எப்படி இருக்கீங்க, சில சைன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ பைல் 2க்கான எனர்ஜி. ஓகே, ரொம்ப ஆசையாக ஆர்வமாக புதுசாக ஒரு ஜேர்னி, ஒரு புது டைரக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. கும்பம், இப்போ ஏதோ ரீசண்டாக தனிமையில் இருந்ததுக்கப்புறம் ஒரு அவேக்கனிங் வந்ததுக்கப்புறம் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்களும் உங்கள் பர்சனும் தனித்தனியாக தான் இருக்கீங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. ஒரு தேடலோடு இருக்கீங்க, ஒரு தேடல் நல்லாவே தெரியுது. ஸோ அதனால தான் ஒரு நியூ ஜேர்னி ஹீல் ஆகி நீங்கள் கிளம்பிட்டீங்க. அந்த மாதிரி சொல்ல, அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொஞ்சம் ஹீல் ஆகி எல்லாம் மறந்துட்டு எனக்கு வாழ்க்கையில் வேறு நோக்கம் இருக்குது, என்னோடய பர்பஸ் வேறு, நான் அதை நோக்கி போகிறேன். ரொம்ப நாள் தனியாக இருந்திருப்பீங்க, நீங்கள் ரொம்ப நாள் தனியாக சிங்கிளாக இருந்திருப்பீங்க, இல்லை உங்கள் பர்சன் சிங்கிளாக இருந்திருக்கலாம். இல்லை சிங்கிளாக இல்லைங்கிற பட்சத்தில் ரெண்டு பேரும் பேசிக்காமல் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பீங்க ஒரு சர்டன் டைமில். பட் இப்போ வந்து உங்களை நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப லோன்லி, தனிமையில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. இதெல்லாம் உங்களோட எனர்ஜி. எஸ், மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. இங்கே யாரோ ஒருத்தர் மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. சரிங்களா?
மனக்குழப்பங்கள் இருக்குது. இன்னும் சில பேருக்கு வந்து குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. முடிவெடுக்க முடியாமல் ஸ்டக்காகி நிற்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா போகலாமா, இதில் நிறையா எனர்ஜிஸ் வந்து பல நாட்களுக்கு அப்புறம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு பாருங்கள். நிறையா நாள், நிறையா வருஷங்கள், அது மாதங்கள் வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. ஒரு பெரிய பிரேக்கப்புக்கு அப்புறம் சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து நீங்கள் உங்கள் பாதையை தேடி போகிற மாதிரி இருக்குது. ஒரு புதிய தேடல், உங்கள் சோல் பர்பஸ் என்ன, உங்கள் வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, அதோட நோக்கம் என்ன அப்படின்ட்டு போன மாதிரி இருக்குது. அந்த மாதிரி போயிருக்கீங்க. இன்னும் சிலர் வந்து என்ன, கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகிட்டீங்க. சரிங்களா? நிறைய வழி, நிறைய வழி, துரோகங்கள் சந்திச்சிருக்கீங்க. அவ்வளோ காயம், நிறையா காயம். அது வந்து உங்களால் வந்து அதை மறக்கவும் முடியல. பட் வேறு வழி இல்லாமல் நீங்கள் விட்டு விலகின மாதிரி இருக்குது. இல்லை இப்போ உங்கள் பர்சன் விட்டு விலகி இருந்திருப்பாங்க. அதனால் நீங்கள் தனிமைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. சரி, என் பர்சனே நீ விட்டு போயிட்டாங்க, இனி நான் அவங்கள வந்து துரத்திட்டு போகிறதுலையோ அவங்கள நினைக்கிறதுலையோ ஒரு அர்த்தமும் கிடையாதுங்கிறனால நீங்கள் ஒரு நியூ டைரக்ஷன் நோக்கி போகிறீங்க. இன்னும் சில எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கீங்க. வீல். ஸோ இந்த நிலை மாறுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம், ஒரு ஏமாற்றம். இப்போ வந்து நான் சந்தோஷமாக இல்லை. இதில் ப்ரெக்னன்சின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. நீங்களும் உங்கள் பர்சன் சைடும் இப்போ வந்து நீங்கள் இதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, எனக்கான டேர்ன் வரும், இந்த நிலைமை மாறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்தான். சரிங்களா? இந்த நிலைமை மாறுமா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அதாவது உங்கள் பர்சன் வருவாங்கங்கிற நம்பிக்கையில் சிலர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வெயிட்டிங் எனர்ஜி இருக்குது. இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வெயிட்டிங் எனர்ஜி ஒரு பக்கம் ஹீல் ஆகி மூவ் ஆன் ஆயிடலாமா, அதான் ரெண்டுக்கு இடையில வந்து உங்களுக்கு கிராஸ் ரோடில் நிற்கிறீங்க. ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கீங்க. ஆமாம். இதில் ராசி சொல்லணும்னா கன்னி, உங்களோட ராசி சொல்கிறேன். கன்னி அதிகமாக இருக்குது. சிம்மம், விருச்சகம், கும்பம், ரிஷபம் அது இருக்குது அதிகமாக. தனுஷு இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நிறையா பேர் வந்து செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் போயிட்டுருக்கு. உங்களை பற்றி நிறையா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ உங்களை பற்றின புரிதல், நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு அறிவு வளர ஆரம்பிச்சிருக்கு. மொதல் இருந்ததை விட ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட அந்த விஸ்டம் சொல்கிறோம் இல்லையா, அந்த விஸ்டம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஒரு நல்லா வந்து நிறைய அனலைஸ் பண்ணுறீங்க, நிறைய யோசிக்கிறீங்க, என்ன நடந்துச்சு, ஒரு பெரிய பெரிய பாடம், நிறைய காயம். அதே நேரத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிறையா பேர் இருக்கீங்க. உண்மையை தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையோட இந்த ரிலேஷன்ஷிப்னால் என்ன உண்மை, என்ன தான் நடந்துச்சு, ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் வருத்தம், எக்ஸ்ட்ரீம் லெவல் வலி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வேணாம் போதும்னு நீங்கள் கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்கள் வழியை நோக்கி போன மாதிரி தெரியுது. ஹீலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் மூவ் ஆனே ஆகியிருக்கீங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து போனால் மட்டும்தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீல் ஆகியிருக்கீங்க. உங்கள் லைஃப்பை பேலன்ஸ்டாக கொண்டு போயிருக்கீங்க. இத்தனை நாள் லவ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. லவ்னால் நிறையா காயம் பட்டுட்டேன், போதும் அப்படிங்கிற மாதிரி எனர்ஜி இங்கே தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஸ்டக்காகி இருக்கீங்க. சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் போக முடியாத நிலைமையிலே இருக்கீங்க. இதில் உங்களுக்கு நான் ராசியும் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சைனாக எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரெசனேட் ஆனாலும் இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன நம்ம பார்த்துடலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க, அவங்க எனர்ஜியில் ஏதாவது மாற்றம் இருக்கா, கரண்ட்டில் என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்காங்க, என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, என்ன ஃபீல் பண்ணுறாங்க அவங்க பர்சன். ஃபைல் 2. இதில் நிறையா பேருக்கு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கலாம், லீகலாக ஏதாவது கேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களோட இன்ட்யூஷன் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக கைட் பண்ணுது. இதில் உங்கள் பர்சன் வந்து லா படிச்சிருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலி லா ரிலேட்டடாக சம்திங் ஏதோ இங்கே தெரியுது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. இல்லை ரீசண்டாக ஏதாவது லாயரை பார்த்த மாதிரி இல்லை லாயரை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை நீங்கள் யாராவது ஒருத்தவங்க. சரிங்களா? லா அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்னொன்று வந்து அவங்க இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே அவங்களை கைட் பண்ணுது. உங்களுக்கு வந்து சம்திங் எழுத நிறைய ஆசைப்படுறாங்க. எழுதுறது மீன்ஸ் மெசேஜ், உங்களுக்கு நிறைய மெசேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. இமோஷன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக மறைச்சி வச்சுருக்காங்க, வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க.
சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களோட நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருக்கீங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ உங்களை அவங்க வாழ்க்கையில் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஏதோ ஒரு உண்மை வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ லாயலாக இருந்தீங்க, நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருந்தீங்க, எந்த அளவுக்கு அவங்க அவங்கக்கிட்ட உண்மையான லவ் காமிச்சிருக்கீங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஈக்குவல் இல்லை. உங்கள் லவ் வந்து ஈக்குவலாக வந்து கிவ் அண்ட் டேக் கிடையாது. அவங்க வந்து நிறையா லவ் கொடுக்காம தவறிட்டாங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் அவ்வளோ அன்பு கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே இப்போ வந்து அவங்களுக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்து அவங்க வந்து யார்கிட்டையுமே அவங்க எமோஷ்னலாக அட்டாச் ஆக முடியல. அவங்களுக்கு அன்பு கிடைக்கல. இமோஷ்னலாக யாருமே அவங்களுக்கு அவைலபிள் இல்லை. ஓகேவா? ஸோ உங்களோட எனர்ஜி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்ட்டு. நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர், ரொம்ப கான்ஃபிடென்ட், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அது எல்லாமே உங்கள் பர்சன் பார்க்குறாங்க. ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க, ஏதோ நிறைய மறைக்கிறாங்க. இவங்க அவ்வளோ ஈஸியாக இவங்ககிட்ட இருந்து நீங்கள் எந்த வார்த்தையும் வாங்க முடியாத மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அந்த மிஸ்ஸிங் எனர்ஜியை வந்து உங்ககிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. இன்டைரக்டாக ஏதாவது உங்ககிட்ட சொல்ல வர்றது, ஏதாவது பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வர்றது, அந்த மாதிரி யார் மூலயமாவது காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது, இல்லை உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஃபாலோ பண்ணுறது, வாட்ச் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. உங்களை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயம் அதிகமாக இருக்குது. ஒரு நிமிஷம் கிளாரிஃபை மூன். இதில் நிறையா பேர் வந்து நியாயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப குயிக்காகவே கிடைக்கும். உங்கள் பர்சன்கிட்ட இருந்து உங்களுக்கான நியாயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ். உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அதை பற்றி தான் யோசிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லியிருந்தேன், அவங்க இப்போ தான் அந்த உண்மையெல்லாம் வந்து தெரியுது. இந்த லவ் லைஃப் வந்து உங்களே பற்றின ஒரு உண்மை வந்து தெரிய ஆரம்பிக்குது. உங்கள் கூட எப்படி வந்து இது லாங் டேர்முக்கு கொண்டு போகணும், இது எப்படி ஸ்டேபிளாக கொண்டு போகணும் அப்படின்னா ஆன் அண்ட் ஆஃப்லேயே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஸ்டேபிளான லைஃப் இல்லை, ஒரு நிலையானதாகவே இல்லை. மறு பிரச்சனை வர்றது, நல்லா இருக்கிறது, பிரச்சனை வர்றது. உங்கள் பர்சனும் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அதுவும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். அவங்க எதுவுமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆள் மாதிரி தெரியல. ஆனால் அவங்களோட ஆசை வந்து உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வேணும், உங்கள் கூட ஒரு கல்யாணம், ஒரு செலிப்ரேஷன், சந்தோஷமாக வாழணும். அவங்களோட ஆசை அதுதான் நியாயம் நினைக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய நியாயம். அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. எஸ், உங்களோட எனர்ஜி தான் வந்து அவங்கள ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து தூண்டுதுன்னு சொல்லலாம். சரிங்களா? அவங்க வந்து கண்டிப்பாக உங்களை நோக்கி வரணும். ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உங்ககிட்ட வரணும். அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் உங்கள் எனர்ஜி அவங்கள கொஞ்சம் பயப்படுத்திட்டு தான் இருக்குது. நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, ஒத்துக்குவீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இப்போ அதிகமாகிட்டுருக்கு. உங்களை மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம் அதிகமாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன், சம்திங் எழுத ஆசைப்படுறாங்க. இந்த கார்டு படிக்கும்போது தான் எனக்கு இந்த கார்டு இதையும் நான் சேர்த்து தான் சொன்னேன் வர்றதுக்கு முன்னாடியே. இந்த கார்டு நான் ரீட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு வந்து உங்களை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் ஒரு பதட்டம் இருக்குது அவங்களுக்கு. சரிங்களா? அவங்களோட இன்ட்யூஷன் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருக்குது. நீங்கள் அவங்க வாழ்க்கையை விட்டு போயிடுவீங்க, என் பர்சன் வந்து நான் இப்போ ஆக்ஷன் எடுக்கலைன்னா அவங்க மூவ் ஆன் ஆயிடுவாங்க, என் வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க, பெர்மனெண்ட்டாக போயிடுவாங்க, இனி நான் போனாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஒரு பெரிய வாய்ப்பை வந்து நான் நழுவ விடுறேன்னா அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. இதில் வந்து அவங்களுக்கு வந்து வேர்ல்டு, அதாவது உலகமே முடிஞ்ச மாதிரியான கவலை, அழுகை. அவங்க ஜஸ்ட் ஒரு டைம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க ஃபஸ்ட்டு உங்களை கவனிப்பாங்க. உங்களுக்கும் அதே லவ் இருக்கா, உங்களுக்கு நீங்கள் இன்னும் அதே பேஷனில் இருக்கீங்களா, உங்களுக்கு உங்கள் பர்சனை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா, ஆக்ஷன் எடுத்தால் நீங்கள் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க, இது எல்லாமே உங்கள் பர்சன் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும், மெசேஜ் பண்ணணும், அந்த ஆசை அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குயிக்காகவே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பைல் 2 கரண்ட்டில் வந்து இப்போ அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகம். வேறு யார் மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களை தான் ரொம்ப நம்புகிறாங்க. ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்கள் 2 பேருக்குள்ளே. ஏதோ ஒரு ஆன் அண்ட் ஆஃப் போகிறத தாண்டி ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ், ஏதோ ஒரு வித்தியாசம். அது என்ன வேணால் இருக்கலாம். ரிலீஜியஸாக இருக்கலாம், நீங்கள் ரிலீஜியன் வைஸ் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஃபேமிலி வைஸ் ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம். ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது, சேரவே முடியாது, சொசைட்டி அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சம்திங் ஏதோ ரிலீஜியஸ் ஃபேக்டர் மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒரு சம்திங் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாக்கேஜாக தான் இருக்குது.
எஸ், அவங்க உங்ககிட்ட கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எப்போ வந்து கொஞ்சம் பவுண்ட்ரி எல்லாம் நீங்கள் விட்டு விலகுறீங்களோ அதுக்கு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பழைய விஷயங்களை வந்து முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. பழைய விஷயங்கள் நிறையா நடந்துருச்சு, நிறையா வழி கொடுத்துட்டு, பட் அதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும். இப்போ அதை வந்து அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. மிஸ்ஸிங் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. ரீசெண்டாக உங்களை பார்த்துருந்துருக்காங்க, ரீசெண்டாக உங்களை பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களை கேரி பண்ணுற விதம், உங்கள் பர்சனாலிட்டி, உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், நீங்கள் அழகாக இருக்கிறது, உங்களோட சிரிப்பு, அது முதற்கொண்டு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க. அதுதான் அவங்க வந்து உங்களை தேடி வர்றதுக்கு அவங்க முடிவு எடுத்ததுக்கான ஒரு இது. ஜஸ்ட் கொஞ்சம் இதில் வந்து மேஜராக இருக்கான அந்தளவுக்கு கிடையாது, வந்திருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். பட் கனெக்ஷனை வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு மேரேஜ், கண்டிப்பாக மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ சம்திங் பழைய விஷயங்களை வந்து முடிச்சுட்டு, பழைய விஷயங்கள் அந்த குப்பையெல்லாம் வெளியில் தள்ளிட்டு, என்ன துரோகம் நடந்திருந்தாலும், எவ்வளோ வலி இருந்திருந்தாலும் அந்த மனசில் இருக்கிற அந்த குப்பையெல்லாம் வெளியில் தள்ளிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க கூட ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் எப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்ககிட்ட நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் அவங்களே வந்து விட்டு ஓடிடுவாங்க. கொஞ்சம் பயம் இருக்குது. அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படுறதுக்கான காரணமும் அதுதான். சரிங்களா? காம்ப்ளிகேட்டட், நான் சொன்னேன் இல்லையா, உங்ககிட்ட வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறாங்க. அவங்க நினச்சதை விட இப்போ நாள் ஆக ஆக கஷ்டம் வந்து அதிகமாயிட்டிருக்கு. அவ்வளோ ஈஸியாக என் பர்சன் போனால் வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்குறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பண்ணுறது, ஏதாவது ஜஸ்ட்டு கால் பண்ணலான்னு நினைக்கிறது, அந்த மாதிரி உங்களோட எனர்ஜி வந்து அவங்களை பயப்படுத்துது. எஸ், ஃபுல்லாக வந்து ஹோல் பேக் தான் பண்ணுறாங்க. உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த டைரி பாருங்கள், உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது, உங்கள் 2 பேரும் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் அவங்க வந்து டைட்டாக இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக மனசில் இருக்கிறத சொல்ல மாட்டாங்க. இன்னும் சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களை தேடி வந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு உண்மைத்தன்மை எதிர்பார்க்குறீங்க, மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து இப்போதைக்கு உங்கள் பர்சன் அவ்வளோ சீக்கிரமாக ஹார்ட் சக்கரை ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு கர்மா போயிட்டுருக்கு, கார்மிக் லெசன் 2 பேர் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த லெசனை லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுதான் யூனிவர்ஸ் சொல்கிறது. கண்டிப்பாக கார்மிக் கனெக்ஷன் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கீங்க. அந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பும் தெரியுது. சரிங்களா? நீங்களும் நிறைய வலி அடிபட்டு தான் வந்திருப்பீங்க. உங்கள் பர்சன் இப்போ அந்த பெயினை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பாடம் உங்களுக்கு கண்டிப்பாக போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். பைல் இது வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி. உங்கள் பர்சன் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கனெக்ஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஃப்ரெஷ்ஷான பிகினிங் வேணும், அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் அவங்க ஃபுல்லாக வந்து அவங்க மனசில் இருக்கிறலாம் ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. நீங்களே கேள்வி கேட்டாலும் அவங்க தப்பிச்சு ஓட தான் பார்ப்பாங்க. இன்னும் அதுக்கு தயாராகலை. அதுவே அவங்க பயப்படுறாங்க. அவங்க லைஃப்பில் சீக்ரெட்ஸ் இருக்காங்க, தேர்ட் பார்ட்டிலாம் இருக்காங்கங்கிற பட்சத்தில் அதை பற்றி எதுவும் கேட்டுருவீங்களோ அப்படின்னு. பட் அவங்க உங்களே தான் வந்து ஒரு லாங் டேர்மாக பார்க்குறாங்க, ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக பார்க்குறாங்க. ஒரு கனெக்ஷனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, உங்களை தேடி வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள், ட்ரஸ்ட்டு. ஸோ உங்களை தேடி வந்தாங்கன்னா அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களை தேடி வர்றாங்கங்கிற பட்சத்தில் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பர்சனோட உங்கள் லவ் லைஃப்பை வந்து பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம். இப்போ தான் உங்கள் பர்சனுக்கு நம்பிக்கை வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் பைல் 2. ஸோ நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்பலாம். ஸோ 2 பேரும் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. உங்கள் பர்சன் வந்து ஹார்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. பட் அது உங்களோட டேலண்ட்டு தான். அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு இந்த பாண்டிங்கை இன்னும் நல்லா டீப்பாக கொண்டு போகணும் அப்படின்னா 2 பேரும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வேணும். நீங்கள் கிளியராக பேசினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மறுபடியும் அதே தான் வருது. ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன், ஹானஸ்ட்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். நீங்களும் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வெளிப்படையாக எந்த பயமும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசணும். அவங்களும் அவங்களோட சுச்சுவேஷனை அவங்க என்ன பண்ண முடியுங்கிறத உங்களுக்கு சொல்லணும். உங்களை இப்படி ஃப்ளோவில் இந்த மாதிரி ஃப்ளோவில் போகிறப்ப போகிறதும் பார்த்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி தான் தெரியுது. போகிறப்ப நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆக்ஷன் எடுக்க நான் ஆக்ஷன் எடுத்துகிட்டு
ஜஸ்ட் ஃப்ளோவில் விடுவாங்க, அந்த மாதிரி தான் விடுவாங்க. சரிங்களா? ஸோ ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க, ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. பைல் 2 உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. 2 பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்தது கொண்டு போக முடியும். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ். பைல் 2 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.